ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாக் புல்லட்டில் சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனல் புதுசாக யாராவது வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். அப்படியே கீழே இருக்க ஆஃபீஸர் சோசியல் மீடியா லிங்க்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்க. இந்த சீரீஸை எதுக்காக எடுத்தேன்னா உங்களுக்காக தான் எடுத்தேன். ஓட்டிங்கில் பிளாக் புல்லட் அப்படின்னு தான் போட்டிருந்தீங்க. நல்லா இருக்கும் சீரீஸ், உண்மையிலே பெட்டராக இருக்கும். அதுக்காகவே என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வருஷம் 2021 டோக்கியோவில் நடந்த பெரிய சம்பவத்தினால மக்கள் எல்லாம் தங்குறதுக்கு வீடு இல்லாம ஸ்டேடியத்தில் அகதிகள் மாதிரி தங்குனாங்க. அப்படியே அதுல ஒரு பையன் என்னன்னா மேலே பார்க்குறான், 2 ஜெட்டு வேமா நகத்துக்குள்ள போகுது. என்னடான்னு பார்த்தா அங்க ஒரு பயங்கரமான கிரியேச்சரை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அட்டாக் பண்ண கிரியேச்சரும் இவங்க இருந்த இடத்துல விழுகவும் அந்த இம்பாக்ட்ல அங்க இருந்த பாதி மக்கள் இறந்துடுறாங்க. அப்படியே கீழே விழுந்த அந்த கிரியேச்சர் அந்த பையன் பார்த்துக்கிட்டு இருக்கேல, என்னானாலும் நீ சாகக்கூடாது ரெண்டாரோ அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன நினைச்சு பார்த்துட்டு இருக்கல. அப்படியே 10 வருஷம் கடந்து போயிருது. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது ஒரு இடத்துக்கு போறோம். எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்த சிவில் ஆஃபீஸர் நீதானா? ஆனா பாக்குறதுக்கு பால் குடிக்கணும் குழந்தை மாதிரி இருக்கியே. என்னால சரியா ஹெல்ப் பண்ண முடியாது, இருந்தாலும் நான் சிவில் ஏஜென்சி, டென்டோ சிவில் செக்யூரிட்டி ஏஜென்சி, இப்படிப்பட்ட நான் ஒண்ணு கேள்விப்பட்டதே இல்லையே. இதை பத்தி பேசுறதுக்கு பதிலா நம்ம வேலையை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாவது சொல்றோம். நீ போக வேண்டியது 4வது போர், ஏன்னா அங்கதான் ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு சம்பவம் நடந்திருக்கு. அங்க உள்ள போனா நான் அலருக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நீ இருக்கனால நான் அதை கட்டுப்படுத்த ட்ரை பண்றேன். எனக்கு புரியல, உங்களை சட்டம் தடுக்குதா? ஆமா, அது ஒரு விஷயம் தான் எனக்கு பிடிக்காது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், உன்னோட இனிஷியேட்டர் எங்க? அதை கேட்டவனே பயவுல லைட்டா தயங்குறான். சிவில் ஆபீசர்ஸ் எல்லாம் எப்பவுமே அவங்களோட பார்ட்னரோட தான் இருப்பாங்க, ஏன்னா அப்பதான் ஒன்னா சண்டை போட முடியும். நம்ம ரெண்டாரவும் அவனோட பார்ட்னர் நினைச்சு பார்த்துட்டு அவ அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றான். இன்ஸ்பெக்டர் நம்ம ஆளுங்க 2 பேரும் உள்ள போனாங்க, ஆனா அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணல. நான் தான் சொன்னேன்ல சிவில் ஆபீசர் வர வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. இன்ஸ்பெக்டர் இவங்க மாதிரி ஆளுங்க தான் நம்மளோட மரியாதையை குறைக்கிறாங்க, அதுக்குன்னு இப்படியா? சரி விடுங்க, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கதை உடைச்சிட்டு உள்ள போய் பாக்குறோம். உள்ள போன 2 சோல்ஜர்ஸும் செத்து கிடக்குறாங்க. நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க சிவில் ஆபீசர். நீ எங்கள்ல ஒருத்தனா? கேஸ்டியா சோர்ஸ்ல இன்ஃபெக்ஷன் ஆனப்ப நான் இருந்தேன். நான் ஒன்னும் உங்காலு கிடையாது. அப்ப இந்த போலீஸ் ஆபீசர் எல்லாம் கொன்னது யாருன்னு நினைக்கிறேன்? நான் தான். அதை கேட்ட நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அவன் நம்ம ஹீரோ அசால்ட்டா அடிச்சு போடுறான். அப்படியே அவனுக்கு ஒரு கால் வர அந்த கால் எடுத்து அவன் பேசுறான். ஏய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, நான் இதை வந்துடுறேன். பின்னாடி போலீஸ் ஆபீசர்ல வந்து அவனை சுட வர அவன் அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறான். இதை பார்த்து டென்ஷன் ஆன நம்ம ஹீரோ ஒரே உத கழுத்தே திரும்பிடுது. அவன் அதெல்லாம் கண்டுக்காம இதுல விட்டேன், இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். அட இதுல நீ ஜெயிப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னோட பேர் என்ன? சட்டோமி ரெண்டாரோ. சரி சட்டோமி, மீண்டும் சந்திக்கலாம். ஏய் நீ யாரு? நானா வேர்ல்டு டெஸ்ட்ராயர். என்னை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் எங்க கேஸ்ட்ரியா பாதிக்கப்பட்டவங்க ஜன்னலையே தப்பிச்சு போயிட்டாங்க. இன்னைக்கு தப்பிச்சு போயிட்டாங்களா? இந்த ரூம் 4வது ஃப்ளோர் இருக்கு. பிளட் லாஸ் வேற ரொம்ப ஆயிருக்கு, அவங்களால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. ஆனா பாதிக்கப்பட்டவங்க பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஸ்பெக்டர் டராசிமா அந்த இடத்த பிளாக் பண்ணுங்க. அப்படியே இந்த சைடு ஒரு குட்டி பொண்ணு, ரெண்டாயிரம் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இப்படிதான் பார்ட்னர் கீழே தள்ளிட்டு போவாங்களா? நீ கையில மாட்டு வேலை அப்ப இருக்கு உனக்கு. சின்ன பொண்ணு கொஞ்சம் நெல்லு. யோ நானே அவசரத்துல இருக்கேன், ஏன் நீ வேற? பாப்பா எனக்கு ஒரு வழி சொல்றியா? யோ இப்ப நீ என்ன நிலைமையில இருக்க உனக்கு தெரியுமா? ஏன்னா என்னால உனக்கு எதுவும் பண்ண முடியாது. உன்னோட கடைசி வார்த்தைகள் ஏதாவது இருந்தா சொல்லியா? அப்படியே அவன் அந்த கிரேச்சர் கிடைச்சதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கியால, நான் பால்கனியில இருக்கல அந்த கிரேச்சர் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. அன்பார்ச்சுனேட்லி நீங்க நார்மல்ல இருந்து கொடூரமா மாற போறீங்க. அப்படி சொன்ன அடுத்த செகண்டே அந்த ஸ்பைடர் கிரேச்சர் மாதிரி அவனும் மாறுறான். அந்த கிரேச்சர் இவ்வளவு அட்டாக் பண்ணுது. சரி இதான கொலன்னு இருக்கு. அதுவும் அவ்வளவு அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோவும் பாத்துறான். ஆஹா ஸ்பைடரா? இன்ஸ்பெக்டரும் அவரோட கன் எடுத்து ஷூட் பண்ணவும், யோ இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் நார்மல் புல்லட்ல சாகாதியா? பார்த்தா அந்த இடம் ஹீலிங் ஆயிருது. நம்ம ஹீரோவும் அவனோட கண்ணை வச்சு ஷூட் பண்ணவும் பிளாக் புல்லட் வெர்னியம் இது கேஸ்டியாவோட ஹீலிங் எபிலிட்டி அப்படியே கட்டுப்படுத்தும். இருந்தாலும் அந்த ஸ்பைடர் ரெண்டாயிரம் அட்டாக் பண்ண வர டக்குன்னு குறுக்க பூந்து அந்த ஸ்பைடர் அட்டாக் பண்ணிடுறா. அந்த ஸ்பைடர் அழிஞ்சு போயிருது. ரெண்டாயிரம் கேர்லெஸ்ஸா இருக்க கூடாதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லி இருக்கேன். இன்னொரு குழந்தையா? நான் தான் ரெண்டாயிரோட இனிஷியேட்டர், அதாவது பார்ட்னர். என்னோட பெரிய யாரும் என்சு, அதனால அதை மறந்துடாதீங்க பப்ளிக் சர்வன்ட். உனக்கு அதான் அடிக்கடி பட்டுச்சா? ஆமா, அது என்னோட ட்ரெஸ்ஸை கிழிச்சிருச்சு. என்னது கர்சைல்டா? என்ன அப்படி பார்க்காதீங்க, நானும் அவங்க கூட பழக மாட்டேன். நான் ரெண்டாயிரம் கூட இருப்பேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன். இங்க பாரு, நானும் அவனுக்கு ஒன்றும் வாக்கெல்லாம் கொடுக்கல. அதுக்கு அவ கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுக்க டக்குன்னு பயவுல சாக்காயிடுறான். என்ன ரெண்டாயிரம் இன்னும் கொஞ்சம் வேணுமா? கிற்கு நீ ரொம்ப ஓவரா போற. ஓவர்னு சொன்ன அப்புறம் தான் ஞாபகம் வருது, நமக்கு ஒரு வேலை இருக்கு, மறந்துட்டியா? ஐயோ அதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரோட என்னை தனியா விட்டு ஓடனேன்னா அவனுக்கு சும்மா விட மாட்டேன், நானும் வரேன் இரு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் அந்த செத்து போன கேஸ்டியாவை பார்க்க, இனிஷியேட்டர் எல்லாம் கேஸ்டியை அழிக்கிறதுக்காக பிறந்தவங்க, ஆனா அந்த இனிஷியேட்டரை கட்டுப்படுத்துறது ப்ரொமோடர்ஸ். அப்பனா நீங்க வந்த சிவில் ஆஃபீஸர் தான் சொல்றீங்களா? ஹியூமனிட்டியோட கடைசி நம்பிக்கை அவங்க தான். இங்க இவங்க 2 பேரும் ஓடின ஓட்டத்துல ஒரு வழியா வர
வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. சட்டோமி, கடைசியா ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஏற்கனவே ஒண்ணு நடந்துச்சு, இதுக்கு மேல என்னத்த சொல்றது? கிறுக்கு, வாங்க வேண்டியதை வாங்கிட்டு வர வேண்டியதுடா, ஏன்டா ஓடி வந்த? சரி விடுங்க, நீ வாங்காத உன்னோட தப்பு. அவங்களுக்கு நீ கான்டாக்ட் பண்ணிருக்க, ஆனா அவங்க உனக்கு காசு தரல, அதானே? அதான், அதனாலதான் கசாரா, இது உனக்கு வேணுமா? வேலையில இருக்கல பிரசிடென்ட் சொல்லி தான் கூப்பிடணும்னு சொல்லியிருக்கேன்ல. நல்லா கேளு சட்டோமி, இந்த மாசம் நம்ம ஒண்ணுமே பண்ணல, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிற? நீதான். உனக்கு அறிவு இல்ல, தைரியம் இல்ல, ஒன்னும் இல்ல, ஒரு மண்ணுமே இல்ல. இப்படின்னு காத்து காத்து கத்த நீ கத்துவே தெரிஞ்சுதான் நான் காதல் அடைச்சிட்டு வந்திருக்கேன். அப்படியே அவ சட்டோமி எப்படி திட்டிட்டு இருக்கேல, அவளோட வயிறு கூப்பாடு போடுது. சட்டோமி, உனக்கு புரியுதா இல்லையாடா? உன்னால தானே நம்ம கம்பெனி ரொம்ப மோசமான போயிட்டு இருக்கு. இங்க பாரு, நம்ம இருக்கிற இடம் சரியில்லை, இருக்கிற இடத்த மாத்து, நம்ம டாப்புக்கு போயிருவோம். நம்ம வேலை கரெக்டா பார்த்தா இதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல. வேணா கிசாரா, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். மெயிட் காஸ்டியூம் போட்டு வெளியே நெல்லு, கண்டிப்பா கஸ்டமர் பிடிச்சிடலாம். டே, என்ன வீட்டு வேலைக்காரி ஆகலாம்னு பாக்குறியா? அது நடக்கவே நடக்காது. வேணும்னா நீ அந்த மாதிரி பண்ணு, கஸ்டமர் கூட்டிட்டு வா. அது நல்லா இருக்காது. இருந்தாலும் நீ கொன்ன கேஸ்டியாவை இன்ஃபெக்ஷன் ஆனதானே? ஆமா, இன்ஃபெக்ஷன் ஆனதை என்னால கண்டுபிடிக்க முடியல. அது வேற கம்பெனி பார்த்துருக்கலாம். அந்த ஒரு விஷயத்தை யாரும் பெருசா எடுத்துக்கல. அப்ப நான் வார்னிங் கொடுங்க. அதுதான் சிவில் ஆஃபீஸரோட வேலை, மறந்துட்டியா? அது போலீஸோட வலையில சிக்கலைன்னா அது அப்போ கஷ்டமா தான் இருக்கும். பிசினஸ் சம்மந்தமா வேணா கேட்கலாம். இருந்தாலும் சடோமி, இன்ஃபெக்ஷன் ஆன எல்லாத்தையும் நாங்க வேட்டையாட போறோம். ஏதோ பண்ணு, நான் கிளம்புறேன். கிஷோரா, நீ வீட்டுக்கு போறேன்னா நான் உன்னை பிரியிற மாதிரி ஆயிரும். இல்ல, ஹீமா டயஸோட அப்பாயின்மெண்ட் என்கிட்ட இருக்கு, அதனால நான் ஹாஸ்பிட்டல் போகணும். அதை கேட்ட ஹீரோவும் சரின்றான். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சுல நீ என்சியோட வேலை செய்ய ஆரம்பிச்சு? ஆமா, ஒரு வருஷம் தான் ஆயிடுச்சு. நம்ம ரெண்டு பேரோட இலக்குலையும் நம்ம கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம். அப்படியா சடோமி, நீ கொஞ்ச நாளாவே மாறிட்டு வர? இல்ல அப்படிலாம் இல்லையே. உன்னோட கோல் எனக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுல இன்னும் எங்க அப்பா உயிரோட தான் இருக்காங்க, அவங்கள நான் கண்டுபிடிக்க போறேன். அதான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கியா? தேவையில்லாம பேசுற. இதுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. என்னோட பேரண்ட்ஸ் எப்பயோ வாரில் இறந்துட்டாங்க. அப்படியே அங்க இருந்து போனா நம்ம ஹீரோ என்னன்னா ஏதோ ஒரு லேபுக்கு வரான். அங்க இருக்க டீச்சர் நம்ம ஹீரோவை பயன்படுத்துறாங்க. நான் ஒன்னும் சின்ன புள்ள இல்ல என்ன பயன்படுத்துறதுக்கு. இவன் என்னோட லவர் மாதிரி. போன வாட்டி சூசனு ஏதோ பொண்ண சொன்னீங்க, நீ கொன்ன காஸ்டியாவை எங்க இடத்துக்கு தான் கொண்டு வந்தானு? கொல்றதுதான் கொல்ற, கொஞ்சம் நீட்டா கொள்ளலாமே. ஏற்கனவே உன இங்க இருக்க எல்லாரும் கழுவி தான் ஊத்திருக்கானு. இதுக்கு மேல கழுவி ஊத்துறதுக்கு என்ன இருக்கு? இப்ப ஏன் இதை ஏன்ட்ட சொல்றீங்க? இங்க பாரு, நீ எல்லாத்துலயுமே பெஸ்டா இருந்தாதான் கிசாரா உன்னோட வழிக்கு வருவா. இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல. வேணா நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், நேரங்களுக்கு நேரத்துல வேலையை முடிச்சிரு. இல்ல கிசாருக்கு மாசுலாம் தெரியும், அதனால கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கொன்றுவா. சரி, இதை பிடிச்சுக்கிட்டே வந்த விஷயத்த சொல்லு. டீச்சர் எலிவேட் பண்ண விஷயத்தை வெளியே யாருமே சொல்லல. இந்த விதத்துல காஸ்டியாவோட வைரஸ் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ, இன்வெஸ்ட்மென்ட் பண்ண சொல்றியா? சரி, அந்த ஜெமின் ஸ்பைடரோட எபிலிட்டி என்னன்னு தெரியுமா? நம்ம ஹீரோவும் அது கலரே மாத்திக்கும், இறைய வேட்டாடும் போது ஹைட்டாவும் ஜம்ப் பண்ணும். துல்லியமா சொல்லணும்னா, ஒரு பூச்சி மனுஷனோட ஹைட் வந்துச்சுன்னா அதோட ஜம்ப் பண்ற எபிலிட்டி குறைஞ்சிரும். அதே மாதிரி அதால சரியா சுவாசிக்கவும் முடியாது. ஆனா காஸ்டியா வைரஸ் அது எல்லாத்தையும் அனுமதிக்குது. காஸ்டியா வேமா அதோட டிஎன்ஏ சேஞ்ச் பண்ணுது. அதுவே 50% மேல போயிட்டா ஹியூமன் படி தாங்காம அழிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம நாளைக்கு டோக்கியோ ஏரியா அந்த காஸ்டியா வைரஸாலே அழிய போகுது. அப்பனா நானும் என்சியும் அது அழியாம பாத்துக்கிறோம். ஓ அப்படியா? அப்பனா இதை சாப்பிடு. என்னது சாப்பிடணுமா? அப்படியே சீன் கட் பண்ணா. வா வா, ரெண்டாரா எனக்காக அதை பண்ணியா? ஆமா, சாப்பிடு. என்ன உன் முகம் மாறி இருக்கு? ஓ, நீ அப்படி நினைக்கிறியா? முதல்ல சாப்பிடுவோமா இல்ல குளிப்போமா? முதல்ல ட்ரெஸ்ஸ போடு. ரெண்டாரோ, நீ சமைக்கிறதெல்லாம் சூப்பரா இருக்கு, எப்படிதான் இப்படி சமைக்கிற? இன்ஜெக்ஷன் போட வேண்டிய டைம் ஆயிடுச்சு, கையை காட்டு. நம்ம ஹீரோ அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விட, ரெண்டாரோ சாப்பிட்டு முடிச்சாச்சு, வேலையை பார்க்கலாமா? உனக்கு என்ன வயசு வரல, போய் தூங்கு. அதை கேட்ட அடுத்த செகண்ட் அவ கடுப்பாயிட்டு, ரெண்டாரோ என்னை மதிக்காம போயிட்டேல, உன்னை மிதிக்காம விட மாட்டேன். அதுக்கப்புறம் விடிஞ்சிருது. ஒரு பொண்ணோட வாய்ப்பை தவற விட்டுட்ட பாத்துக்க, மறுபடியும் இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காது. இங்க பாரு, பொண்ணுன்னா அடக்க உடக்காம இருக்கணும், நீ அடாவடியா இருக்க. அதே மாதிரி எனக்கு பெரிய மனசுள்ள பொண்ணுங்களை தான் பிடிக்கும். பெரிய மனசு தானே, அது என்ன கொஞ்ச நாள்ல வந்துடும். அதெல்லாம் இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை. நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேன்னு ஏங்கிட்டு இருக்கானுங்க. உனக்கு வாய்ப்பு கிடைச்சும் நீ அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேற. இவரு பேச நிறுத்திட்டு முதல்ல சாப்பிட்றியா? சரி சாப்பிட்றேன். அப்படியே டிவியில ஒருத்தவங்களை காட்ட, அவங்கள மாதிரி பெரிய மனசு தானே எதிர்பார்க்கற. பேசுற மாதிரி நிறுத்திட்டு சாப்பிட்றியா? அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு என்ன ஸ்கூலுக்கு போற நினைச்சு பயப்படுறியா? இல்லையே. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அவ கூட ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணிக்கிறா. அப்படியே போகும்போது இந்த சிரிப்பு போனதுக்கப்புறம் இல்லை. கேஸ்டியா வைரஸ் எல்லாம் லிக்விட் ஃபார்மில் தான் ஹியூமன் பாடிக்குள்ள போகும். அப்படி இல்லைன்னா ரேராக வேற ஏதாவது வழி இருக்கும். ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் தாக்கப்படுற வைரஸ் மூலம் பிறக்கிற குழந்தைங்களை தான் கர்சைல்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் குறிப்பாக கண்ணு ரெட் கலரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க உடம்புல அந்த வைரஸ் பரவிக்கிட்டே தான் இருக்கும், அதுவும் மெதுவா. ஏன்னா அதை எதிர்க்கிற சக்தி அவங்களுக்கு இருக்கனால. இருந்தாலும் ஒரு சிலரை தனிமைப்படுத்துறாங்க. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி காஸ்டியா வைரஸ் பரவப்பட்டது, அதனால கிட்டத்தட்ட நாங்க அழிக்கப்பட்டோம். இருந்தாலும் அதை அழிக்கிற அளவுக்கு இப்ப நாங்க வளர்ந்துட்டு வரோம். அப்படின்னு நம்ம ஹீரோ பாலத்துக்கு அங்கிட்டு பார்க்க, அங்க பார்த்தா ஏகப்பட்ட குழந்தைங்க இருக்கு. கர்ஸ்டைல் எல்லாமே மனித குலத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாபம் தான். இருந்தாலும் அவங்களால தான் இப்ப எல்லாமே முடியும். ஏன்னா
கேஸ்டியவை மனித குலத்துல இருந்து அழிச்சாகணும். அந்த குழந்தைங்க தான் மனித குலத்தோட கடைசி நம்பிக்கை. அப்படியே அதை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோ கிளம்பி போக இதோட இந்த எபிசோடு முடியுது. ஃபர்ஸ்ட் எபிசோடு உங்களுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, போக போக உங்களுக்கு புரியும். சரி guys, இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.